நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, இன்னையில இருந்து எக்ஸாக்ட்லி 1 இயருக்கு அப்புறம் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்க ட்ரீம் மாதிரி ஆகலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி பூஸ்ட் சேனல். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இன்னையில இருந்து நெக்ஸ்ட் இயர் சேம் டே அன்னைக்கு பார்த்தா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்க ட்ரீம் மாதிரி இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மந்த் எண்ட்ல வர மணி டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாம் தீர்ந்து போகணும்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் சரியா வருமானு. பட் நான் சீரியஸா சொல்றேன், நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன். 1 year 365 days சேலஞ்ச். இதுல 99% பீப்புள் தப்பா யூஸ் பண்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்க கரெக்டா யூஸ் பண்ண போறோம். இந்த வீடியோலயே நான் ஃபுல்லா சொல்ல போறேன். நான் உங்ககிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட கொடுக்க போறேன். இது ஜஸ்ட் திங்க் அண்ட் கெட் ரிச் டைப் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் 1 year மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச். நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அண்ட் போனை சைலண்ட்ல வச்சிருங்க. இன்னைக்கு இப்ப நீங்க பார்க்க போற இந்த சில மினிட்ஸ் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரியும், புக்ஸ்ல படிச்சிருப்போம், வீடியோஸ் பார்த்திருப்போம் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் சொல்லிருப்போம். லைக் நான் பணக்காரன் ஆகணும், மணி என்கிட்ட வரணும்னு, இந்த மாதிரி எல்லாம். ஆனா ரிசல்ட் என்னவா இருந்திருக்கு? நத்திங். இதுக்கான ரீசன் என்னன்னா, நாம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றோம். யூனிவர்ஸ் கிட்ட காசை கேக்குறோம், ஆனா நம்ம இன்டர்னல் சிஸ்டம் அதை அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. நம்ம மனசுல ஒரு பினான்சியல் தெர்மோஸ்டாட் இருக்கு. லைக் நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மணி லெவலுக்கு ஒரு இன்விசிபிள் லிமிட் இருக்கு. உங்களோட தெர்மோஸ்டாட்டை ₹500 செட் பண்ணா நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அவ்வளவுதான் வரப்போகுது. ஈவன் எக்ஸ்ட்ரா மணி வந்தாலும் அது வேஸ்டா தான் போய் முடியும். இதெல்லாம் நம்ம சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ், பேரண்ட்ஸோட பிலீஃப்ஸ், சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து வருது. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணா லைக் வேற லெவல்ல போகலாம். சோ வாட்ஸ் த பிளான்? நம்மளோட பிளான் என்ன? இந்த சேலஞ்ச டோட்டலா 4 குவார்ட்டர்ஸா பிரிக்க போறோம். 3 months into 4 quarters, அதாவது 1 yearக்கு எவ்ரி 3 monthsக்கு ஒரு ஸ்டேஜ். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. Quarter 1, month 1 to month 3, clean and preparation. First step, delete old beliefs. நோட்புக் எடுங்க, சைல்ட்ஹுட்ல கேட்ட நெகட்டிவ் மணி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. எக்ஸாம்பிள், பணம் ஒண்ணு மரத்துல காய்க்கிறது இல்ல, பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்க, நம்ம கிட்ட பணம் நிறைய இருந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும், மணியால ஹாப்பினஸ் சம்பாதிக்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம். இது எல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே பொய் தான். இப்போ உங்களோட ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றேன், எழுதுங்க. எக்ஸாம்பிள், மணி வந்து ஒரு எனர்ஜி, அது என்கிட்ட ஈஸியா வரும். என்னோட கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணா மணி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மணி எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும். இதுதான் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். ஸ்டெப் 2, forgive yourself. பாஸ்ட்ல ராங்கான மணி டிசிஷன்ஸ் எடுத்திருந்தாலும் உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க அண்ட் எழுதுங்க, நான் என்ன மன்னிச்சிட்டேன், நான் இப்ப ஃப்ரீயா என்னோட ஃபியூச்சரை நோக்கி போக போறேன்னு. ஸ்டெப் 3, the magical money jar. ஒரு கிளாஸ் ஜார் எடுங்க. டெய்லி அதுல ₹1 இல்லனா ₹100 போடுங்க. அதை போடுற டைம்ல சொல்லுங்க, நான் ஒரு மணி மேக்னெட், யூனிவர்ஸ் எனக்காக நிறைய பாத் ஓபன் பண்ணுது, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு. Quarter 2, month 4 to 6, set clear goals. Step 4, set a clear amount and find your why. எதுக்காக? நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லாதீங்க, ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. 1 lakh எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் சம்பாதிக்கணும், ஆனா அதுக்காக சாலிட் ரீசனும் வேணும். எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்ட்ராங் வை: நான் அப்பாவோட லோனை தீர்க்கணும், அம்மாக்கு ஷாப்பிங் சந்தோஷத்தை கொடுக்கணும், என்னோட பசங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் வேணும். இதை டெய்லி நீங்க பாக்குற மாதிரி கார்ட்ல எழுதுங்க, மிரர் ஆர் நோட் புக்ல வச்சுக்கோங்க. ஸ்டெப் 5, 20-minute வைப்ரேஷன் ஒர்க் அவுட் டெய்லி மார்னிங். இந்த 20 minutes 5 நிமிஷமா பிரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5 minutes விஷுவலைஸ், உங்க அக்கவுண்ட்ல 1 lakh ரூபி இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. செகண்ட் 5 minutes அஃபர்மேஷன்ஸ், நான் ஈஸியா மந்த்லி 1 lakh earn பண்ணுவேன்னு சொல்லுங்க. தேர்ட் 5 minutes ஸ்கிரிப்டிங், அன்னைக்கு டேட்டை போட்டு என் அக்கவுண்ட்ல 1 lakh rupees இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருப்பேன்னு எழுதுங்க. லாஸ்ட் 5 minutes கிராட்டிடியூட், நான் அந்த பைசால ₹100 யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுங்க. Quarter 3, months 7 to 9, inspired action. இதுதான் டாப் கியர். மோஸ்ட் பீப்புள் ஃபெயில் ஆகிறது இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இந்த ஸ்டெப்ல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஸ்டெப் 6, இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். நீங்க ரைட் வைப்ல இருந்தா யூனிவர்ஸ் ஐடியா கொடுக்கும். சடன்லி ஒரு பிசினஸ் ஐடியா, ஃப்ரெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, லேர்ன் பண்ண புது ஸ்கில் பத்தின ஐடியாஸ் வரும். யூனிவர்ஸோட சிக்னல்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஸ்மால் ஆக்ஷன், எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் 7, செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். ₹500 எக்ஸ்ட்ரா கிடைச்சா செலிப்ரேட் இட். காஃபி வாங்குங்க, இது யூனிவர்ஸ்க்கு நீங்க கொடுக்குற சிக்னல், ஐ அம் கிரேட்ஃபுல், நான் என்கிட்ட மணி வந்ததுக்கு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு. Quarter 4, months 10 to 12, மாஸ்டர் அண்ட் லெட் கோ. பை நவ் இது உங்க ஐடென்டிட்டியா ஆகிடும். ஸ்டெப் 8, லெட் கோ அண்ட் ரிசீவ். பட்டர்ஃப்ளை ரூல், கடைசியா ஸ்குவீஸ் பண்ணா அது செட் ஆகாது. ரிலாக்ஸ் பண்ணுங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, யூனிவர்ஸை உங்களுக்காக ஒர்க் பண்ண விடுங்க. ஸ்டெப் 9, பிகம் அ கிவர். காசுனா எனர்ஜி, அது ஃப்ளோ ஆகணும். 1%, 5% or 10% டொனேட் பண்ணுங்க. யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட எனக்கு தேவையானதை விட அதிகமா பணம் இருக்குன்னு.
இந்த ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு காமனா வர டவுட்ஸ் எதுவுமே நடக்கலன்னு தோணும். பட் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இம்பேஷன்ஸா இருக்காதீங்க. பேம்பூ ட்ரீ எடுத்துக்கோங்க. 5 வருஷத்துக்கு ரூட் மட்டும் தான் க்ரோ ஆகும். பட் 6 வீக்ஸ்ல 90 ஃபீட் டால் ஆயிடும். சேம் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கம்பேரிசன். சோஷியல் மீடியால வேற யாராச்சும் உங்களை விட நிறைய ஏர்ன் பண்றாங்கன்னு கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க உங்க ரேஸ்ல உங்க கூட மட்டும் ஓடுங்க. இது மேஜிக் இல்ல, இது சயின்டிபிக் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ளூ பிரிண்ட். தாட், வைப்ரேஷன், எமோஷன், ஆக்ஷன், டெஸ்டினி. இதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்களா? நம்மளோட தாட்ஸ் வைப்ரேஷனா மாறும், வைப்ரேஷன் எமோஷனா மாறும், எமோஷன் ஆக்ஷன்ஸ்க்கு வழிவகுக்கும், ஆக்ஷன்ஸ் நம்மளோட டெஸ்டினியை நோக்கி நம்மள போக வைக்கும். எஸ், மைண்ட் ரிச் ஆனா பேங்க் அக்கௌண்ட்டும் ரிச் ஆகும். இவன் பேரு ராகுல். பெருசா படிக்க முடியல. காரணம் அவனோட வீட்டோட சிச்சுவேஷன்ஸ். ஆனா அவனுக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. நான் நல்லா சம்பாதிக்கணும், என் வீட்டுல யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு எப்பவுமே நினைச்சான். அவன் டெய்லி ரெண்ட் கார் ஓட்டி சந்தோஷமா இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் ஒரு ஓல்ட் புக் கடைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அங்க அவனுக்கு ஒரு சின்ன எல்லோ கலர் புக் கிடைச்சது, த சீக்ரெட். அவன் அதை ஜஸ்ட் கியூரியாசிட்டியில வாங்கினான். அந்த டேல இருந்தே அவன் அந்த புக்கை படிக்க ஸ்டார்ட் பண்ணான். புக்ல ஒரு லைன் இருந்துச்சு, வாட் யூ திங்க் அண்ட் ஃபீல் யூ அட்ராக்ட். அதாவது நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும்னு. அது அவன் மைண்டை ஷேக் பண்ணிடுச்சு. அதனால அவன் ஒரு பேப்பர்ல எழுதினான், நான் ஒரு மில்லியனர் ஆகணும், என்னோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கணும், நான் நல்லதுக்கு பணம் யூஸ் பண்ணணும்னு. டெய்லி மார்னிங் அதை 5 டைம்ஸ் லவுடா படிச்சு சொல்லுவான். நைட் தூங்க போகும்போது அந்த லைன்ஸை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு தூங்குவான். கார் ஓட்டும் போது கஸ்டமர்ஸ் கிட்ட சந்தோஷமா பேசுவான். டென்ஷன் இல்லாம இருப்பான். யூனிவர்ஸ் மேல ஃபுல் ஃபெய்த்தோட இருந்தான். மாதங்கள் போய்கிட்டே இருக்கு. சடன்லி ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவங்க கிட்ட கேட்டாரு, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, உங்க ஆட்டிடியூட் சூப்பர், நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனில ஹெச்ஆரா இருக்கேன், நீங்க பார்ட் டைம் டிரைவரா ஜாயின் பண்றீங்களான்னு. ராகுலுக்கு ஒரே ஷாக். அந்த ஆஃபரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுல இருந்து அவன் ஃபுல் டைம் எம்ப்ளாயியா ஆனான். அப்புறம் அவனுக்கு புரிஞ்சது, லைஃப்ல பணம் வர பேஸா இருக்கிறது ஃப்ரீக்வன்சி அண்ட் பிலீஃப் தான். இப்போ அவன் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சிருக்கான். நீங்க நம்பினா பணம் சீக்கிரமாவே வந்துடும், டவுட் பண்ணா டிலே ஆகும். ஆனா ஃபுல்லா பிலீவ் பண்ணீங்கன்னா யூனிவர்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஹார்திக் பாண்டியா, இந்தியன் கிரிக்கெட்டர், ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நான் என் வீட்டுல கேண்டில் லைட்ல சாப்பிட்ற டைம்ல கூட நான் இமேஜின் பண்ணுவேன், நான் இந்தியன் டீம்ல இருக்கேன், மும்பைல ஸ்டே பண்றேன், கார் வாங்கி டிரைவ் பண்றேன், இப்படி எல்லாம் தான். அண்ட் இப்போ நான் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரோட ட்ரீம் ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மல்டி க்ரோர் கான்ட்ராக்ட்ஸ், என்டார்ஸ்மெண்ட்ஸ், லக்ஸரி லைஃப் ஸ்டைல்னு லைஃப் வேற லெவலுக்கு போயிடுச்சு. நம்பிக்கையில தாங்க சில பெரிய மிராக்கிள்ஸ் பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்த் இஸ் அன் இன்னர் ஃபீலிங். சோ நீங்க ரெடியா? அப்போ 2 விஷயம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், காமெண்ட் பண்ணுங்க, சேலஞ்ச் அக்செப்டட்னு. செகண்ட், உங்களோட ஸ்ட்ராங்கான வை என்னன்னு சொல்லுங்க. இது வெறும் காமெண்ட் மட்டும் இல்ல, கான்ட்ராக்ட் வித் யூனிவர்ஸ். காமெண்ட்டை மட்டும் பாத்தீங்கன்னா இது காமெண்டாவே போயிடும். ஆனா இத கான்ட்ராக்ட் வித் யூனிவர்ஸ் நம்பினீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி பிரபஞ்சத்தோட ஒரு புது பாண்ட் உருவாகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு வருஷத்துல நீங்க உங்க மைண்டை ரீவயர் பண்ணிட்டு காசு வர அட்ராக்ட் பண்ண ட்ரெயின் பண்ணுங்க. இது மேஜிக் இல்ல, இது மைண்ட் செட் பிளஸ் ஆக்ஷனோட காம்பினேஷன். ரிமெம்பர், உங்க பேங்க் அக்கௌண்ட் ரிச் ஆகணும்னா உங்க மைண்ட் செட் ரிச் ஆகணும். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. உங்களோட பவர்ஃபுல் வைய கமெண்ட்ல எழுதுங்க. இது ஒரு காமெண்ட் இல்ல, ஒரு கமிட்மெண்ட். யூனிவர்ஸ் கேக்குது, நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு. சோ லெட்ஸ் டூ திஸ் டுகெதர். உங்க சக்சஸ்க்கு நான் பக்கத்துல இருப்பேன். ஆல் தி பெஸ்ட், மணி மேக்னெட். மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.